திடீரென முளைத்த புத்தர் சிலை, இரவோடு இரவாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட புத்தர் சிலை, இப்படியான செய்திகளை தான் நாங்கள் வளமையாக கேள்விப்படுவோம். ஆனால் இன்றைக்கு வந்துக்கிற செய்தி வித்தியாசமான செய்தி. இதுக்கு நேர்மாறான செய்தி. அதாவது இரவோடு இரவாக ஒரு புத்தர் சிலையை காணலையாம். இதுதான் செய்தி. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் இருக்கக்கூடிய சேருநுவர என்ற இடம் இருக்குதானே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு விகாரையில், அதாவது சோமாவதி வீதி என்று சொல்லப்படுற ஒரு வீதியில் இருக்கக்கூடிய ஒரு விகாரையில் ஒரு மலை உச்சியில் ஒரு புத்தர் சிலை ஒன்று இருந்ததாம். அந்த புத்தர் சிலையை காணலையாம். திடீரென்று இரவோடு இரவாக காணல ஆரோ களவெடுத்துட்டு போயிட்டோம். இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு சொன்னால் இந்த மாதம் 6ஆம் தேதி. சரி, 6ஆம் தேதி புத்தர் சிலையை காணல என்று சொல்லி போட்டு அந்த விகாரையில் இருந்தாக்கள் இன்னும் ஒரு புத்தர் சிலையை கொண்டே வச்சிருந்திருக்கணும். அடுத்த நாள் இன்னும் ஒரு புத்தர் சிலையை கொண்டே அங்கே வச்சிருந்திருக்கணும். பிறகு அந்த சிலையை பார்த்தா நேற்று 10ஆம் தேதி காணலையாம். அதையும் களவெடுத்துட்டு போயிட்டோம். எனவே 2 சிலைகளையும் அடுத்தடுத்து களவெடுத்து கொண்டு போனது யாருடைய வேலை என்பது சம்பந்தமாக இப்ப இந்த விஷயத்தை சேருநுவர போலீசார் விசாரித்துக் கொண்டு வருகின்றார்கள். எனவே இரவோடு இரவாக திடீரென்று புத்தர் சிலைகள் முளைக்கிறதான் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு வந்த நாங்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இரவோடு இரவாக புத்தர் காணாமல் போயிருக்கிறார். இதே சேருநுவர பகுதியில் நீங்க சிலவள கேள்விப்பட்டிருப்பீங்கள். 2020ஆம் ஆண்டு கோத்தாபய ராஜபக்ச இருந்த காலத்தில் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் கொஞ்சம் புத்தர் சிலைகள், சின்ன சின்ன புத்தர் சிலைகள் சேருநுவர பகுதியில் அடிச்சு உடைக்கப்பட்டு வீதிகளில் எரிஞ்சு விடப்பட்டிருந்தது. இப்படியான சம்பவம் அப்போ நடந்தது 2020ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதே சேருநுவர பகுதியில். எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வேலை போதை மாத்திரைகள் விற்கிறதா. அதாவது பாடசாலை மாணவர்களுக்கும் ஏனைய இளைஞர்களுக்கும் நீண்ட காலமாக யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதி இருக்குதானே, அதில் வச்சு போதை மாத்திரைகளை விற்று கொண்டு வரலாம் என்று சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைச்சு போலீஸார் போயிட்டு குறிப்பிட்ட அந்த இளைஞரை கைது செய்திருக்கிறார்கள். அவருக்கு 27 வயசு. அவரிடமிருந்து 3000க்கும் அதிகமான போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதாம். அவரை கைது செய்யக்குள்ள அவ்வளவு போதை மாத்திரைகளை ஸ்டொக்காக வச்சு விற்று கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும். அதுவும் பாடசாலை மாணவர்களுக்கு. அந்த கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளுடைய பெறுமதி எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,50,000 ரூபாவாம். எனவே இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் மன்னிப்பே கொடுக்கக்கூடாது. பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்கிறார்களுக்கு மன்னிப்பே கொடுக்கக்கூடாது. கைது செய்யப்பட்ட இந்த 27 வயதுடைய நபர் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இதோட எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டு நம் யாழ்ப்பாணத்தில். அப்படி இருந்தும் கூட இன்னுமே திருந்தாமல் பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்கணும்னு சொன்னால் இன்னொரு துணிச்சல் சொல்லுங்க. அதுவும் 5 சந்தி பகுதியில் வச்சு. எனவே சட்டத்தின் மூலம் இவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த இடத்துல நாங்கள் பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த சமுதாயத்தை, அடுத்த சமுதாயத்தை கெடுக்கிறாக்களுக்கு மன்னிப்பே கொடுக்கக்கூடாது. தானே. யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாவச்சேரி போலீஸுக்கு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது தனங்கிழப்பு பகுதியில் கொஞ்சம் பேர் கள்ள மணல் ஏற்றி கொண்டிருக்கணும், போய் பாருங்கன்னு சொல்லி. அப்போ இரவு 11 மணி போல் போலீஸ் அந்த இடத்த அந்த குறிப்பிட்ட பகுதியை போலீஸார் போயிட்டு சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் பேர் கள்ள மணல் ஏற்றி கொண்டிருக்கணுமாம். அந்த இடத்துல 2 டிப்பர் வாகனங்கள் இருந்திருக்குது, 2 டிராக்டர் உளவு இயந்திரங்கள் இருந்திருக்குது. அதை விட இந்த மண் அகல்றதுக்கு தேவையான பொருட்கள், இயந்திரங்கள் எல்லாம் இருந்திருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் பேர் ஓடி இருக்கணும். அதில் 2 பேர் அகப்பட்டிருக்கணும். எனவே அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ள மணல் ஏற்றிய 2 பேரும். இவர்களையும் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சாவச்சேரி பகுதியில் மற்றொரு கைது சம்பவம் ஒன்று நேற்று நடைபெற்றிருக்கிறது. நேற்று 10ஆம் தேதி. என்னென்னு சொன்னால் சாவச்சேரி கைதடி பகுதியில் A9 வீதியில் ஒரு ஹண்டர் வாகனம் ஒன்று போயிருக்குது மரக்குத்திகளை ஏற்றி கொண்டு. அப்போ ரோட்டில் அந்த போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. என்ன மரக்குத்திகளை எல்லாம் ஏற்றி கொண்டு அடிச்சு பிச்சு கொண்டு போகிறார், அனுமதியோட தானே ஏற்றினாரா என்னன்னு சொல்லி சந்தேகம் இருந்தானே. அப்போ பின்னாலேயே துரத்தி கொண்டு போயிட்டு ஹண்டரை மறைச்சு போட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த மரக்குத்திகளை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான அனுமதியுமே இல்லையாம். எங்கேயோ சட்டவிரோதமாக ஏற்றி கொண்டு போயிருக்காரு ஹண்டரில். அதில் வேப்ப மர குத்திகளும் தேக்கு மர குத்திகளும் இருந்திருக்குது. அவற்றினுடைய பெறுமதி 30 லட்சம் ரூபாவாம். எனவே அந்த ஹண்டரை ஓடிக்கொண்டு போன சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தேக்க மர குத்திகளும் வேப்ப மர குத்திகளும் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த நபரும் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். எதிர்வரும் 15ஆம் தேதி தைப்பொங்கல் தினமன்று. எதுக்காக போகிறார் என்று சொன்னால் மிக முக்கியமாக தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொள்றதுக்காக. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலணையில் இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயத்தில்
சிறப்பு தைப்பொங்கல் பூசை வழிபாடுகளும் தைப்பொங்கல் நிகழ்வும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்வதற்காக. எனவே பிற்பகல் 2:30 மணியளவில் அந்த தைப்பொங்கல் விழாவில் அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், தைப்பொங்கல் என்றது தமிழ் பேசும் மக்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் தைப்பொங்கல் தான் ஒரு சிறந்த பண்டிகை, சிறப்பு பண்டிகை. எனவே அப்படிப்பட்ட ஒரு விழாவில் வந்து ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்வது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாகும். அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடையும் மக்களோடையும் ஜனாதிபதி அவர்கள் இன்னும் பல பல முக்கியமான விஷயங்களை கலந்துரையாடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றிலே முக்கியமானது இந்த தையிட்டி பிரச்சனை, அது மட்டுமில்லாமல் காணிகளை விடுவித்தல், மற்றது பாதைகளை திறப்பது சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அவர்கள் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலேயும் குறிப்பாக தையிட்டி சம்பந்தமாக சில பல முடிவுகளை எடுப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்திருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். 15ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு என்ன விதமான முடிவுகளை எடுக்க போறார் என்று சொல்லி. மன்னாரில் மிக விரைவில் எண்ணெய் அகழ்ந்தெடுப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மன்னார் கடலில் வந்து கடலுக்கு அடியில் எண்ணெய் வளங்கள் இருக்குது, இயற்கை எரிவாயு இருக்குது, ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டாது. அப்போ இனி என்ன செய்யணும், அதை வந்து அகழ்ந்தெடுக்கணும். அகழ்ந்தெடுத்து எண்ணெயாகவோ அல்லது எரிவாயுவாகவோ அகழ்ந்தெடுக்கணும். அதற்கான பணிகள் வந்து மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி, அதாவது இதுக்கு வந்து ஒரு ஏலம் ஒன்று விடணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ வெளிநாட்டு கம்பெனிகள் தான் வந்து இதை அகழ்ந்தெடுக்கணும். இப்போ இலங்கையில் அதற்குரிய சரியான கம்பெனிகள் இல்லை. அப்போ சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து அதை வந்து ஏலத்தில் எடுத்து அதை பொறுப்பெடுத்து அந்த அகழ்வு பணிகளில் வந்து ஈடுபடணும். இப்போ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் கம்பெனியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் கம்பெனியும் வந்து தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை, அதாவது ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்களாம், நாங்கள் வாரம் என்று சொல்லி. எனவே அரசாங்கம் சொல்லி இருக்குது, இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வந்து பகிரங்கமாக ஏலம் கோருவோம், அந்த ஏலத்தில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி. அப்போ சர்வதேச ரீதியான அந்த ஏலம் வந்து மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. போன டிசம்பர் மாதம் அறிவிக்கிறதுக்கு இருந்ததாம், பிறகு அதுக்கிடையில் டித்வா புயல்கள் வேறு வேறு பிரச்சனைகள் என்று சொல்லி அது அப்படியே தாமதமானதாக சொல்லப்படுது. எனவே மிக விரைவில் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து அந்த ஏலம் அறிவிக்கப்படும். அப்போ ஏலத்தில் வந்து நிறைய கம்பெனிகள் வந்து அப்ளை பண்ணுவேன் தானே, அதுக்கு பிறகு 6 மாத டைம் கொடுக்கப்படுமாம். 6 மாதத்தில் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கணும். எவ்வளோ பட்ஜெட், என்ன மாதிரி அகழ்ந்தெடுப்பினம், என்ன செய்வினம் என்று சொல்லி எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுக்கத்தானே வேணும். எனவே 6 மாத டைம் கொடுக்கப்படும். அந்த 6 மாத முடிவில் வந்து எந்த கம்பெனி அதை ஏலத்தில் எடுக்க போதுன்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட சர்வதேச கம்பெனி வந்து அதை ஏலத்தில் எடுத்த பிறகு மன்னாரில் வந்து கடலுக்கு அடியில் 2 தெரிவு செய்யப்பட்ட இடங்கள் இருக்காம். மன்னாரில் வந்து கடலுக்கு கீழே மொத்தம் 4 பிளாக்குகள், அதை ஒவ்வொன்றையும் வந்து பிளாக்னு சொல்கிறது. 4 பிளாக்குகளில் வந்து எண்ணெயும் எரிவாயும் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது. எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் 2011ஆம் ஆண்டு இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு, அந்த கம்பெனியினுடைய பேர் வந்து கெய்ரன் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி, அவர்கள் தான் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு 4 இடத்துல வந்து எண்ணெய் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அந்த 4 இடத்துல இருந்து இப்போ 2 இடங்களை வந்து ஏலத்தில் விட போது இலங்கை அரசாங்கம். அந்த 2 இடங்களுக்குமே வந்து பேர்கள் இருக்குது. ஒரு இடத்தினுடைய பேர் வந்து பராகுடா என்று சொல்லி ஒரு பேர், மற்ற இடத்தினுடைய பேர் வந்து டொராடோ என்று சொல்லி ஒரு பேர். பார்த்தா போர்த்துகீஸ் பேர்கள் மாதிரி கிடக்குது. பராகுடா மற்றது டொராடோ என்று சொல்லி இந்த 2 இடங்களையும் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கு அடியில் பெரிய ஆழமான கிணறு மாதிரி இருக்காம். கடலுக்கு அடியில் பெரிய ஆழ கிணறுகள். இந்த கிணறுகள் எப்படி உருவானதாம் என்று சொன்னாலாம், அதாவது 100 மில்லியன் வருஷத்துல இருந்து 56 மில்லியன் வருஷங்களுக்கு முதல் அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய எரிமலைகள் இருந்ததாம். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே, முந்தி வந்து இலங்கையும் இந்தியாவும் வந்து ஒன்றா தானம் இருந்ததாம், தரை வழியாக ஒட்டி கொண்டுதான் ஒண்டா. அதுக்கு பிறகு எரிமலை வெடிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு பூமியின் அந்த தரை தோற்றம் எல்லாம் மாறித்தான் இலங்கை வந்து பிரிஞ்சு தள்ளி வந்தன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த காலப்பகுதியில் பெரிய எரிமலைகள் எல்லாம் இருந்து வெடித்ததன் காரணமாகத்தான் இந்த எண்ணெய் வளம் வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்து உருவானதாம். அதில் 2 பிளாக் தான் வந்து இந்த பராகுடா என்று சொல்லப்படுற பிளாக்கும் மற்றது டொராடோ என்று சொல்லப்படுற பிளாக்கும். இந்த பகுதிகளில் தான் இப்போ எண்ணெயை தோண்டி எடுக்கிறதுக்கான அந்த ஏலம் வந்து விடப்பட போகுது. எனவே எந்த நாட்டு கம்பெனி அதை எடுக்க போதுன்னு தெரியல. எனவே அப்படி ஒரு கம்பெனி வந்து அதை பொறுப்படுத்த பிறகு
உடனடியாக எண்ணெய் அகழ்வு பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் இல்லாத வளமே இல்லை. ஏற்கனவே நாட்டுக்குள்ளே வந்து நிறைய வளங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கடியில் இவ்வளவு வளங்கள் இருக்குது. அப்போ பார்த்தீங்களே, இவ்வளவு இயற்கை வளங்களும் இவ்வளவு செல்வங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு தான் இலங்கை. அவ்வளோ வளங்களும் இருந்தும் கூட இந்த ஒரு சில அரசியல்வாதிகள், ஒரு சில இனவாதிகளால் எவ்வளவு பின்தங்கி இருக்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.